அண்மையில் பதுளை மாவட்டத்திற்கு நாம் மேற்கொண்ட களப்பயணத்தில் செயின்ட் ஜேம்ஸ் தமிழ் மகா வித்தியாலயம் மற்றும் பதுளை சவுத்தம் தமிழ் மகா வித்தியாலயம் தெமோதரை ஆகிய தோட்டப்புற பாடசாலையில் மாணவர்களுக்கான வாழ்வியலும் வழிகாட்டலும் செயற்பாடுகள், அத்தோடு ஆசிரியர்களின் வான்மை விருத்தியாக மாணவர்களை உணர்ந்து கொள்வதற்கான வாழ்வியல் பயிற்சி முறைகள் பற்றிய அறிமுகம் என்ற பயிற்சிகளையும் அங்குள்ள தோட்டப்புற மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களையும் எமது அறக்கட்டளை உறவுகளின் உதவியுடன் மேற்கொண்டோம். இந்த செயற்பாடுகளில் இருந்து தற்போதைய சூழ்நிலைகளை நேரடியாக கண்டு அதிர்ச்சியடைந்தோம். களத்தில் நாம் கண்ட மாணவர்களின் தற்போதைய நிலை, பெற்றோரின் பிரிவும் வறுமையும். குடும்ப வறுமை காரணமாக பலரது தாய்மார் கொழும்புக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ வேலைக்கு சென்று விட்டனர். இதனால் முறையான கவனிப்பும் அன்புமின்றி பிள்ளைகள் தனித்து விடப்பட்டுள்ளனர். தீவிர மன அழுத்தம், கோபம். இந்த தனிமையும் ஏழ்மையும் மாணவர்களிடையே கடுமையான மன அழுத்தத்தையும் தீராத கோபத்தையும் கற்றலில் பெரும் ஆர்வமின்மையையும் ஏற்படுத்தியுள்ளது. சிறுவயது திருமணங்கள், சரியான வழிகாட்டல் இல்லாததால் மிகச்சிறிய வயதிலேயே காதல் வயப்படுவதும், பாடசாலை கல்வியை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சிறுவயது திருமணங்கள் செய்து கொள்ளும் அவலமும் அதிகரித்து வருகின்றது. மொழித்தடை. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஏதோ ஒரு தொழிலை கற்க நினைத்தாலும் அங்குள்ள தொழில் பயிற்சி நிலையங்களில் தமிழ் மொழி மூல பயிற்சிகள் இல்லை. அனைத்தும் சிங்கள மொழியிலேயே நடைபெறுகின்றன. இவ்வாறாக பின்தங்கிய நிலையில் காணப்பட்ட தோட்டப்புற மாணவர்களின் நிலைமைகளில் மரத்தில் இருந்து விழுந்தவனை மாடு மீதித்த கதையாக ஏற்பட்ட திக்பா புயல் மற்றும் நாட்டின் பொருளாதார பின்னடைவு என்பவையும் இந்த பாதிப்பினை மேலும் தக்க வைக்கின்றதாகவே உணர்கின்றோம். எனவே எதிர்காலத்தில் எம்மாலான சமூக பணியினை எமது நன்கொடை உறவுகளின் உதவியுடன் மேற்கொள்ள திட்டமிட்டு வருகின்றோம். என்னோட வாழ்க்கையில நிறைய முடியாத விடயங்கள் இருந்துச்சு. அந்த விடயங்களை இப்போ இந்த வீடியோ, இந்த நீங்க சொன்னது அது மூலயமா நான் அந்த விடயங்கள்லாம் முடியும் என்ற ஒரு எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன். இப்போ எல்லா விடயங்களும் எனக்கு முடியும்னு தோணுது. இப்போ நான் செய்கிற எல்லா செயலும் முடியாதுன்னு எனக்கு இப்போ அந்த எண்ணம் எனக்கு இல்லை. முடியுங்கிற செயல் எல்லாமே எனக்கு முடியும்னு தோணுது. இன்றைய தினம் நடைபெற்ற கருத்தரங்கானது வாழ்க்கையிலே விடாமுயற்சி என்பது வெற்றியின் முதல்படி என்ற கருத்தினூடாக ஒரு வீடியோவை பற்றி நாங்கள் புரிஞ்சு கொண்டோம். வாழ்க்கையில் நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காம இருக்காது. அதுக்காக நம்ம தீர ஆசைப்படணும். அதை ஆசைப்படுறதுக்காக விடாமுயற்சியை நம்ம மேற்கொண்டால் அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். இந்த கருத்தரங்குனாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம் என்னென்னா, பாசிட்டிவ் திங்ஸாகவே எப்பயுமே யோசிக்கணும். நெகட்டிவ் திங்ஸை விட்டுட்டு பாசிட்டிவாகவே யோசிச்சோம்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா. மூலம் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து தன்னம்பிக்கை ஊக்குவிக்கிறது. அதை பார்த்தோம்னா 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதாவது உன்னால முடியாது, இது உன்னால செய்ய இயலாது, இது செஞ்சா அப்படி தவறு வரும் அப்படின்னு 1000 பேர் 1000 சொல்றப்ப தன்னால முடியும், எதா இருந்தாலும் பேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை நம்ம மேல வச்சுக்கணும். இந்த மாணவர்களுக்கான நேர் சிந்தனை நினைவு அப்படின்ற எண்ணக்கருவில வந்து ரொம்பவே பயனுள்ள கருத்தரங்கு. மாணவர்கள் மனசுல உள்ள அந்த முடியாது அப்படின்ற ஒரு சிந்தனையை நீக்கி முயற்சி செஞ்சா முடியாதது எதுவுமே இல்லை. ஒரு விஷயத்துல வெற்றி கிடைக்கணும்னா நம்ம வந்து ஒரு ஆசைப்படணும். ஆசைப்பட்டாதான் அது மூலியமா நம்ம அந்த விஷயத்துல வெற்றி பெறுவோம் சொல்லி மாணவர்கள் மனசுல வந்து முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய ஊட்டிய இந்த செயல்பாடுகள் குறிக்கோள் வந்துருக்கணும். அதில் வந்து முதல் படி எப்படி நகரணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாகவும் நுட்பமாக சொல்லியிருக்காங்க. அது போல அவங்க வந்து எப்படி முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களோ அதே போல நம்மளும் அப்படி அவங்க போயிருக்க அந்த முதல் படி மாதிரி நம்மளும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு இறுதிப்படி வரைக்கும் பயணித்து நல்ல நிலை அடைந்து அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஆளாகி நம்மளும் இந்த மாதிரியான வேலையை செய்யலாம். ஸ்கூலில் எப்படி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நம்ம வாழ்க்கையில் இன்னும் மேலே எப்படி போகிறதுக்கான வழிகளையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானது வந்து ஃபோக்கஸ். நம்ம ஒரு வேலையை செய்கிறதா இருந்தால் அதுக்கு முக்கியமானது வந்து ஃபோக்கஸாக தான் இருக்கணும். அதில் நம்ம செய்ய வேண்டிய என்னென்ன வேலை விஷயம் அது என்னென்னு நம்ம முதல் முடிவு பண்ணிட்டு அதில் தான் நம்ம மெயினாக இருக்கணும். வேறு எதுவும் போனோம்னா வேலை அதை நல்லா ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. அது முழுக்க வந்து நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு கேட்டோம்னா, நம்ம
வாழ்க்கையில் ஸ்கூல் லைஃப்பில் தாண்டியும் இன்னும் நம்ம வெளியே போய்ட்டு என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க.